ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அடிக்க போறாரு, ரயான் வந்து ராணவ் அடிக்க போறாரு. பிக் பாஸ் கிட்ட கலவரம் ஆகிட்டு இருக்கு. அது ஃபேக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ராணவ் பண்ணாவே வந்து ஜாக்லின் சொல்லியிருந்தேன், நீ உண்மையாக அடிச்சுக்கிட்டா கூட எனக்கு வந்து ஃபேக் மாதிரி தான்டா தெரியும், அதுவும் ப்ராங்க் மாதிரி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரோமோ நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து ரெட் கார்டு உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரயான் பார்த்தீங்கன்னா அவரை அடிச்சிட்டாரு, அப்படிதான் ப்ரோமோவில் காட்டுறாங்க. இவர் திரும்பி அடிக்க பாயிறாரு. அதாவது பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த சீசன்லமே இல்லாத மாதிரி வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல வந்து அவுட் ஆகி வெளியில உட்காந்துருக்காங்களா, அவங்களே வந்து உள்ள வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நாளே பார்த்தீங்கன்னா வந்து ராணவா இருக்கட்டும் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸ்ட்ராங் கண்டஸ்ட், ஏன்னா பிசிக்கலா அவர் செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அவரெல்லாம் வெளியில உட்கார வச்சுட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து அவரெல்லாம் உள்ள கூட்டு வந்தா சம்பவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரையுமே உள்ள கொண்டு வருவாங்க போல இருக்கு. நேத்தே பார்த்தீங்கன்னா முத்துவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், தீபக், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி அவுட் ஆகி வெளியில உட்காந்துருக்காங்களா, அவங்க வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது, அவங்களும் உள்ள வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சம்பவமா இருக்கும், அடிதடி நடக்கும். ஏன்னா அவங்க ஃபேவரட் பர்சனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி இன்னொரு பர்சனோட பொம்மை உள்ள போகக்கூடாதுன்னா கண்டிப்பா அவங்க தடுக்க தான் செய்வாங்க, அடிச்சுக்கிட்டு நாருவாங்க. கில்லர் காயின் டாஸ்க்ல நம்ம பார்த்தோம், எல்லாம் அமிக்கி வந்து அப்படியே வச்சு செம்மையா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டாஸ்கை பொறுத்தளவு ஜெஃப்ரியா இருக்கட்டும், இவரை பார்த்தீங்கன்னா ரயானும் ராணவ் தடுத்துட்டு இருக்காரு, ஏன்டா பொம்மையை பிடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்து ஜாக்லின் தடுத்துட்டு இருக்காங்க, இங்கிட்ட அருண் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு புரியுது இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கோட முடிய போகுது போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வெளியில போயிட்டாங்க போல இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல ஜாக்லின் எனக்கு வெளியில போன மாதிரி இருக்கு, அவங்களும் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை தடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அதனால இன்னைக்கு சம்பவம் உறுதியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் வீடே பார்த்தீங்கன்னா கலவர பூமியா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொன்னேன். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இவங்க பண்ண டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து மொக்கையா பண்ணி விட்டாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வெறித்தனமான டாஸ்க் கொடுத்து ஏதாச்சும் கண்டென்ட் வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்கான தான் பிக் பாஸ் இந்த மாதிரி பண்ணாரு போல இருக்கு. இப்படியே போச்சு. இந்த இப்போ அடிச்சுக்கிட்டாங்க, இது பிராங்க் இல்லாம ஃபேக் இல்லாம ஒரிஜினலா அடிச்சுட்டாங்க அப்படின்னா அடிச்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து எல்லோ ஸ்ட்ரைக் இல்லாட்டி ரெட் கார்டு வந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.